இப்பெல்லாம் நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ள பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே முகசுழிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. முன்னாடி மாதிரிலாம் காமெடி ஃபிலிம்ஸ் எதுவும் வர்றதும் கிடையாது. ஃபியூச்சர்ல வரும் அப்படிங்கிற ஒரு ஹோப்புமே இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு யாருக்குமே தோண மாட்டேங்குது. தில்லுமுல்லு, கலாட்டா கல்யாணம், கரகாட்டக்காரன் இந்த படங்களை எல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத படங்களா இருக்கு. அந்த மாதிரியான படங்கள் ஃபியூச்சர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஐயப்பன் நெல்லையில இருந்து கேட்டிருக்காங்க. இப்போல்லாம் பெரும்பாலான கதாநாயகனுடைய கனவு அப்படின்றது 100 கோடியிலிருந்து 1000 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட வசூலை நகைச்சுவை படங்கள் பெற்றுத்தருமா என்ற சந்தேகமும் இங்கே உள்ள கதாநாயகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் இருக்குது. அதன் காரணமாக தான் முன்னெல்லாம் உருவான மாதிரி சிறந்த நகைச்சுவை படங்கள் இப்போது உருவாவதில்லை. இயக்குனர் வினோத் உண்மையிலேயே ரொம்பவே டேலண்டடான ஒரு பர்சனா இருக்காரு. அப்படி இருந்துமே ஏன் அவர் வந்துட்டு யாரோ ஒருத்தங்க சொல்றாங்கிறதுனால இந்த ரீமேக் படங்களை எல்லாம் எடுக்கிறாரு? இல்ல அவரா எடுத்த ஒரு முடிவா இது இருக்கான்னு தஞ்சாவூர்ல இருந்து சதீஷ்குமார் கேட்டிருக்காங்க. விஜய் நாயகனா நடிக்க அடுத்து வினோத் இயக்குகின்ற படம் ரீமேக் படம் அப்படின்னு யார் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. வலைதளங்களிலே உலவுகின்ற செய்திகளுடைய அடிப்படையில் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.